பெரியவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சின்ன பசங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே உங்களை கூட்டிட்டு போயிட்டு சம்மந்தி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டார்ல, மறந்துட்டியானு? நடந்தது எல்லாம் விடுங்க பெரியமா. நாங்க ஒரு நாள் தானே டைம் கேக்குறோம். அப்படி ஒருவேளை எங்களால எதுவும் செய்ய முடியலன்னா நீங்க எந்த முடிவு வேணா எடுத்துக்கோங்க, நாங்க தடுக்க மாட்டோம். ராஜி, உள்ள வா. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, உள்ள வா. சூர்யா, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்துடா, இது நம்ம பத்மாவோட வாழ்க்கை. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதேதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அடி பாவி, நீ என்னமோ தலைய ஆட்டினியன்னு நானும் பெருசா சவுண்ட் எல்லாம் விட்டுட்டேன். உங்ககிட்ட அப்ப பிளானே இல்லையா? ஏ பிளாக் காஃபி, நீ ஏன் டயலாக் விட்ட? ஒரு பொண்ணு நீயே அவ்வளவு பேசும்போது பையன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் நானும் சொன்னேன். லூஸ் லூஸ், இதுலயுமா போட்டி? நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? பிளான் இல்லாமலையா சாம் உனக்கு சிக்னல் கொடுப்பேன்? எல்லாம் இருக்கு, அது சீக்ரெட். சூர்யா, இதெல்லாம் சரியா வருமா? இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் ராஜியை கட்டுப்படுத்தவே முடியாது. அண்ணம்மா, ஒரு நாள், ஜஸ்ட் ஒரே நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஆமா ஆமாமா, ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் டே. நீ சின்ன பொண்ணு, எங்க குடும்பத்துக்காக இவ்வளவு யோசிக்கிற. ஆனா அந்த ராஜி, சரி, எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. சரிங்க சரிங்க. நான் ஒன்னா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க வேண்டியது. இப்போ ஓகேவா? என்ன சார், எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் சார். இந்த வீட்டுல உள்ள ஆளுங்க மாதிரி நான் ஒன்னும் லூசு கிடையாது. அவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும் போதும் அந்த பொண்ணு போலீஸ்காரி உங்க காதுல என்னமோ சொன்னா. கரெக்டா? கரெக்டா சார், ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன் சார். அந்த போலீஸ்காரி உங்களுக்கு வேண்டியவங்கிறத மறந்துட்டேன் சார். சாரி சார். அந்த போலீஸ்காரி உங்க காதுல ஏதோ சொன்னா, நீங்களும் மண்டையை இப்படி அப்படின்னு ஆட்டினீங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அமெரிக்காக்காரிய பார்த்தா, ஆச்சா? அதுக்கப்புறம் அந்த அமெரிக்காக்காரி சூர்யாவை பார்த்தா, ஆச்சா? சூர்யா அமெரிக்காக்காரிய பார்த்தா, ஆச்சா? இதுல எப்படியும் சந்துருவும் சேர்ந்துருவான். ஆக 4 பேருமா பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி போய் நின்னுடுச்சுங்க. கரெக்டா சார்? கரெக்டா சார்? கரெக்டா சார்? உன் கண்ணுல இருந்து எதுவுமே தப்ப முடியாது போல இருக்கே நாராயணா. பின்ன ஊருக்குள்ள வாவா சங்கத்தை நடத்துறேன்னா சும்மாவா சார்? என் கேரக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆமா, என்ன சார் பிளான்? வரதட்சணை கேஸ்ல அந்த கிருஷ்ணனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி, கரெக்டா சார்? இங்க வா. வந்துட்டேன். முட்டிக்கு முட்டி தட்ட போறது சரிதான். ஆனா கிருஷ்ணன் இல்ல, இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கானே அந்த திருடனை. நிறைய சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாச்சு. ஒரே ஒரு சாலிட் எவிடன்ஸ் வேணும், அவ்வளவுதான். பாவி போலீஸே, எவ்வளவு தத்ரூபமா நடிச்சாலும் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் நம்மளையே பிராக்கெட் பண்ணானே இந்த போலீஸ்காரன். அவனுக்கு எப்படி சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கும்? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து கையை எடுக்கிறதே இல்லையே. சீக்கிரமா இவனை பேக் பண்ணணும், இல்ல 5க்கும் 10க்குமே அலைவென்றிருக்கும் போல இருக்கு. ஐயோ போலீஸ்.
சூர்யா சார் ஃப்ளைட்ல போட் பண்ணவே இல்லனா எங்க போயிருப்பாரு? பங்கஜியே இத பத்தி ஓபனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. He is hiding something from me. I'm sure. அனு ஒருவேளை சேலஞ்சில் ஜெயிச்சிருவாளோ? எஸ் பங்கஜ். ஆபீஸ்க்கு வரலையா மீராஜி? ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாரி, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, என்னமோ ஒரு டயர்ட்னஸ். வேலூருக்கு போயிட்டு வந்த டயர்டா மீராஜி? மீராஜி, ஹலோ ஹலோ மீராஜி. பங்கஜ், ஐ அம் ஆன் தி லைன். டெல் மீ. நதிங் மீராஜி, நீங்க இப்ப மூட்ல இல்லன்னு நினைக்கிறேன். பாய் மீராஜி, பாய். வெயிட் பங்கஜ். எஸ் மீராஜி. பங்கஜ், சூர்யா சார் எங்க இருக்காரு? தெரியலையே. பங்கஜ் ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னே தெரியல. ஐ அம் தி VP ஆஃப் திஸ் கம்பெனி. Why are you hiding this from me? மீராஜி, எனக்கு இப்ப வேற ஒரு கால் வருது. ஒன்னு சொல்லிட்டு மட்டும் கட் பண்றேன். நீங்க கெஸ் பண்ணது சரிதான். சார் சுவிஸ்க்கு போல, இந்தியால தான் இருக்காரு. சரி மீராஜி, பாய். ஒண்ணுமே தெரியல சார். என்கிட்ட கேட்டா நான் என்ன டாக்டரா? அது சரி. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, டென்ஷனா தான் இருக்கேன். ஏன் சார்? ஏன்னா இன்னைக்கு என்ன தேதி? 2. கரெக்ட். அப்ப பிளான் படி நான் இன்னைக்கு டென்ஷனா தான் இருக்கணும். எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஹலோ நாராயணன், எங்க போற? நான் என்ன கேட்டாலும் நீங்க ஒரே பதில் தான் சொல்ல போறீங்க. அதான் வாயை மூடிட்டு இருக்கலாமேன்னு. எஸ், வந்துட்டான். யாரு சார் அவரு? சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. குட். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இது. யாரும் பார்க்கலல்ல? இல்ல சார். சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமோ? ஐயோ, சுந்தரம் சார்ட்ட நல்ல பேர் வாங்கணுமே. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்ப வேணா ஃபோன் பண்ணுங்க சார். வரேன் சார். நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க அப்படியே போறீங்க? இவ்வளவு பெரிய சீனியர் ஆபீசர் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு சல்யூட் கூட வைக்க மாட்டீங்களா? அந்த குண்டு பொம்பளை என்னடான்னா சல்யூட்னா என்னன்னு கேக்குது. நீங்க என்னடான்னா வந்தீங்க, ஒரு சீனியர் ஆபீசர் மரியாதை கூட இல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குதுங்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? சார், இவருதான் நீங்க சொன்ன ஆளா? எஸ். எதுக்கும் பின்னால உதவும் ஒரு 4-5 போட்டோ எடுத்து வைங்க. சார், இப்படி தள்ளி வாங்க. கொஞ்சம் போஸ் கொடுங்க சார். இன்னொரு போஸ் கொடுங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். சார், என்ன வந்த ஆளு என்ன எதுக்காக விதவிதமா போட்டோ எடுத்தாரு? இத விதவிதமா போஸ்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும்டா நெய்யே. ஏன் சார், ஏன்? உன் போட்டோவை திருடர்கள் ஜாக்கிரதை போர்டுல ஒட்டுறதுக்கு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஐயோ? அவர் என்னை விட சீனியர் தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட போய் ஏன் சல்யூட் அடிக்கலன்னு கேட்டா அதான் கடுப்பாயிட்டாரு. பார்த்தா அப்படி தெரியலையே சார். உன்னை பார்த்தா கூட நல்ல உன் மாதிரி இருக்கு. ஆனா நீ எவ்வளவு பெரிய... வேணாம் சார், வேணாம் ப்ளீஸ் சார். அந்த ஆளு அந்த சார் வரும்போது அவன் வரான்னு சொன்னீங்களே, ஏன் சார்? உன்னை கோத்து விடதா சார்? ஒரு நிமிஷம், ஒரு டவுட். என்ன? அவர் உங்களோட சீனியர் ஆபீசர் தானே? இங்கதான் யாருமே இல்லையே, நீங்க ஏன் அவருக்கு சல்யூட் அடிக்கல? தெரியும் சார்,
எல்லாம் எங்க அண்ணி அன்னபூர்ணியோட வேலை. கரெக்டா? ஹேய் கரெக்ட் நாராயணன், கீப் இட் அப். சிஸ்டர், நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமா? ரொம்ப சென்சிட்டிவான ஐடியாவா இருக்கே. இந்த விஷயம் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கும்போது வேற எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகாது. நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். கரெக்டானு, நீ சொல்றது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்ரீனிவாசன் பிரதரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயம் அவங்க அப்பாவை தலைமுழுகிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துருவாரு. ஒருவேளை அப்படி வரலனா உங்களை கொல்ல போறேன். நோ சாம், இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்ல. பிளான் பி வேண்டாமா? ஏன்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல, தலை சுத்துதுப்பா. பிளான் ஏவே புரியல, இதுல வேற பிளான் பியா? ஏதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லு சூர்யா. அனு மேடம், ஒரு நிமிஷம். என்ன சுந்தரம், மசன்னு நிக்காத சுந்தரம். என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்குல்ல. அந்த போலீஸ்காரி அவ்வளோ தத்ரூபமா நடிக்கிறாளாம். கேட்டா அண்ணம்மா ஆர்டர்னு சொல்லும். இவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிக்கிற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்ல மேடம், ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்தாரு. இந்த ஃபைலை தர சொன்னாரு. ஓகே, தேங்க்ஸ் சுந்தரம். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க குறைங்க. உன் ஆக்டிங் அதை விட ஓவரா இருக்கு. பார்த்தானு, கேர்ஃபுல். சார், நீங்க ரகசியமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஓபன் வாய்ஸ்லயே பேசிட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்கிறது எனக்கு தெளிவா கேட்டுடுச்சு சார். இங்கதான் எங்கேயோ சார் போதும், ஆனா உன்னா தேட ஆரம்பிச்சிடுறீங்களே. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம் சார். சார், அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு சார். நீங்க கீழே போங்க, ஒரு 5 மினிட்ஸ். வேண்டாம், நானும் கீழே வரேன். வாங்க போலாம். அக்கா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திரம் பா இது? முதல்ல அக்கா கையெழுத்து போடட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் சும்மாறா. விடுதலை பத்திரம். சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சிவா தெருவை சேர்ந்த கிருஷ்ணனின் ஒரே மகனாகிய சீனிவாசன். ஏய் என்னப்பா சூர்யா அது? இதத்தான் நீங்க 4 பேரும் பிளான் ஏ பிளான் பின்னு பேசிட்டு இருந்தீங்களா? அங்கிள் பயப்படாதீங்க, இது ஒரு சின்ன ஆக்ஷன், அவ்வளவுதான். என்ன சாமி இது? இது சின்ன ஆக்ஷனா? ஏமா விடுதலை பத்திரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அப்படியே ஈரக்குலை நடுங்குதுமா. கல்யாணம் ஆகி இன்னும் மஞ்ச கயிறு கூட காயல, அதுக்குள்ள விடுதலை பத்திரம் அது இதுன்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன பொண்ணுங்க நீங்களா? சின்னமாமா, இது ஒரு ஜஸ்ட் ஆயுதம் தான். வெறும் பேப்பர்லயா பத்மானியோட வாழ்க்கை இருக்கு? எல்லாம் யோசிச்சுதான் பண்றோம், பயப்படாதீங்க. அக்காவோட வாழ்க்கையில எங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? அங்கிள், நானும் ஒரு பொண்ணுதான். எனக்கு தெரியாத அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. ஜஸ்ட் ஒரு பேப்பர், ஏன் அதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி இல்ல சாம், இத பாரு, இது கிராமம். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு விஷயம் கிடையாது. சூர்யா, அத பாரு, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுடா. நீ கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. பத்மாவும் என் பொண்ணு மாதிரி தான். இல்ல ஜெயந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருங்கப்பா, இதோட இதை விட்டுடுங்க. அண்ணனும் அண்ணையும் சம்பந்தி கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு, நீங்களா ஏதாவது 7:30 எடுத்து விட்டுடாதீங்க, புரியுதா? ஏய் பத்மா, பத்மா, பத்மா வேண்டாமா? வேண்டாமா பத்மா வேண்டாம். என்னங்க இவ? அம்மா வேண்டாமா, சொன்ன கேளு. வேண்டாமா? என்னம்மா கையெழுத்து போட்டா?
சித்தப்பா, என் வாழ்க்கை இந்த பேப்பர் தான் முடிவு பண்ணுன்னு நான் நம்பல. எனக்கு அவரை பத்தி தெரியும். நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவரை விட்டுட்டு போற ஆள் இல்ல. அவருக்கு அப்பானா கொஞ்சம் பயம். இவ்ளோ பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இந்த பேப்பருக்கு நீங்களே இப்படி அலர்னீங்களே, அவரு ஆடி போயிடுவாரு. ஒன்னும் ஆகாது சித்தப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுக்கும் ஒரு வார்த்தை அத்தை கிட்ட சொல்லிடலாம். அண்ணம்மாவுக்கு இப்ப சொல்ல வேண்டாமா, அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா அண்ணம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது ஆயிட ஒண்ணும் போகுது. ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். திடீர்னு நல்ல வேணான்னு சொன்னா நான் பயந்து போய் ஓகே சொல்றது கேனேங்கண்ணா. நிலத்தோட வேல்யூ என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியலனே. திடீர்னு காரை போட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணுங்கன்னு அந்த அம்மாவும் சாரும் ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அத பத்தியே இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. வேற பார்ட்டியை பாருங்க, அதே வேலைக்கு பேசுங்க. கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துடும். சரிங்கண்ணே, நான் வரேண்ணே, வரேண்ணே. சரிங்கண்ணே, அப்போ கிளம்புறேண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணனை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கையில என்ன ஃபைலு? ஓ, பத்திரமா. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அம்மா ஒத்துட்டாங்களா? பத்மா பேர்ல முடிக்க போறீங்களா, என் பையன் பேர்ல முடிக்க போறீங்களா? எப்படி முடிக்க போறீங்க? மொத்தமா முடிக்க போறோம் அங்கிள். உங்க பையன் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா எல்லாம் ஓவர். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாது எப்படி ஒரு கழுத்துல முடிப்பீங்க? ஓ, இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன் நின்று பேசுறீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். என்னடா பாக்குற? உன் பேர்ல பத்திரம் இதை கொண்டு வந்திருக்காங்க பாரு. கையெழுத்து போடு முதல்ல. பத்திரம் தான் அங்கிள். நீங்க நினைக்கிற மாதிரி நில பத்திரம் இல்ல, விடுதலை பத்திரம். அப்படி வரீங்க உடனே நான் பயந்துடணும். ஆமா, இந்த பிரில்லியன்ட் பிளான போட்டது யாரு? இவர்கிட்ட என்ன பேச்சு? சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர். 1000 வேலை இருக்கு. கோர்ட்டுக்கு போகணும், நல்ல லாயரை பார்க்கணும். பத்மா அன்னைக்கு சொத்துக்கு ஆசைப்படாத, அப்பாவுக்கு அடிமையா இருக்காத நல்ல பையனா பார்க்கணும். சீக்கிரம். சிஸ்டர். சிஸ்டரா? இது எப்பல இருந்து? பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா பிரதர்? சாம், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சைன் போட சொல்லு. வந்த உடனே சைன் போட்டுருவாருன்னு சொன்ன, இவ்ளோ யோசிக்கிறாரு. பத்மா சைன் பண்ணிருக்காளா சிஸ்டர்? இது என்ன கேள்வி? அக்கா சைன் பண்ணாமல ஃபைலை தூக்கி நாங்க இவ்வளவு தூரம் வருவோம்? கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. வீட்லயே விட்டுட்டு வர தெரிஞ்சதுல, இப்ப என்ன கையெழுத்து போட்டுட்டாலான்னு கேள்வி மட்டும் கேக்குறீங்க? பிளாக் காஃபி அந்த ஃபைல பிரதர் கிட்ட காட்டுங்க. டவுட் இருந்தா பாத்துக்கிட்டோம். என்ன பத்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அவங்க எங்க சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க, அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஷோ, சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர். சும்மா நிறுத்துக்கப்பா. சின்ன பசங்க நாட்டாமங்கிறது சரியா தான் இருக்கு. 4 பேரு சேர்ந்து ஒரு சின்ன பையனை மிரட்டி கையெழுத்து வாங்க பாக்குறீங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என் பையன் என்ன பொம்மை நினைச்சீங்களா? கையெழுத்து போடுன்னு சொன்ன ஒண்ணு தலையாட்டு கையெழுத்து போடுறதுக்கு? பொம்மை மாதிரி தானே அங்கிள் நீங்க அவரை நடத்துறீங்க. என்னமோ புதுசா கேக்குறீங்க. சைன் போட சொல்லுங்க. அங்கிள், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓரா பேசிட்டே போறீங்க. அங்கிள், அங்கிள், அங்கிள்.
என்ன அங்கிள், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. மியூச்சுவலா கையெழுத்து போட்டு ஈஸியா டைவர்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்களா? கோர்ட்டுக்கு போங்க, எப்படி டைவர்ஸ் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. கோர்ட்ல காரணம் கேட்டா அண்ணம்மா தான் எங்களை பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு என் பையன் சொல்லுவான். அண்ணம்மா கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கு மீறி கோர்ட் டைவர்ஸ் கொடுத்தா யூ வெல்கம், வாங்கிக்கங்க. இப்போ கிளம்புங்க. என்ன திருதிருன்னு மொழிக்கிறீங்க? டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ் இந்த நாள்ல ஒண்ணு கூட இன்னைக்கு கல்யாணம் ஆகல, இந்த நாளும் சேர்ந்து டைவர்ஸ் வாங்க வந்திருக்கீங்க. விளங்கின நாடு. வாங்க கிளம்புங்க. அவுட். பத்மா, பத்மா, நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். நம்ம பசங்க அங்க போயிருக்காங்கல்ல, அவங்க பேசி நல்ல விஷயமா சொல்லுவாங்க. அக்கா, காலையில இருந்து 2 பேரும் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்தாங்க, இந்த ஜூஸ் ஆவது குடிங்க. ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்ப வந்து எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி சொதப்பிருச்சே, நம்ம ப்ராஜெக்ட் அட்டர் ஃப்ளாப். போய் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். அந்த ஆளு 4 சாத்து இருந்தா ப்ராஜெக்ட் ஃப்ளாப்பா இருந்தாலும் அந்த ஆளை 4 அடி அடிச்சோங்கிற திருப்தியாவது இருந்திருக்கும். யார் என் பேச்ச கேட்டீங்க? விடுதலை பத்திரமா அதுல ஒரு கையெழுத்து போடணுமா? உடனே அந்த ஆள் நம்மளை விட குயிக்கா யோசிச்சு அதை கிழிச்சு போட்டாரு. உடனே அடிக்கணும் குத்துணும்னு ஆரம்பிக்காது சந்திரு. ஆமா, நீங்க மட்டும் மயில் வாங்கினது அடிச்சீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நானும் வந்து அடிச்சிருப்பேன்ல. சிரிக்காத சாம், காண்டாவது எனக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி பண்ணா நம்ம மானம் மரியாதைன்னு பம்பு ஒண்ணு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு மாமாவும் ஜால்ரா. மாமா நடந்துகிட்ட விதம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. பாவம் பத்மாக்கா, இது எப்படிதான் ஜீர்ணிச்சுக்கிட்டாங்களோ. ஆனா இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் பிரதர் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இலகின மனசுனால அப்படி தோணி இருக்கும். எனக்குலாம் அப்படி தோணல. ஆமா, எனக்கும் அப்படி தோணல. என்ன ஆம்பளை இந்த ஆளெல்லாம்? பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா பதற வேண்டாம். எல்கேஜி பையன் மாதிரி அப்பா பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. சந்துரு, ஏன் இவ்ளோ கோவப்படுற? இது உன்னோட அக்கா லைஃப். வீட்ல வச்சு பேசினா அக்கா வருத்தப்படுவாளோ தான் அடக்கிக்கிட்டு இருந்தேன். கடுப்பாவது சாம். கூல் சந்துரு, இவ்ளோ டென்ஷன் நல்லதில்லை. இதெல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியால தான். அந்த ஆள் சூரிய பிரகாஷ் மட்டும் என் கையில கிடைச்சான், துவச்சு தொங்க போட்டுறணும். ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். உடனே அடி உத. என்ன ஆளுங்க பண்ணீங்கலாம்? ஸ்ரீனிவாசன் பிரதரை எப்படி பத்மா அண்ணி கூட சேர்க்கறதுன்னு யோசிங்க. நடந்ததையே பத்தி புலம்பிட்டு இருக்கீங்க. என்ன அனு? அனு, என்ன சொன்ன சாம்? என்ன அனு, எங்க இருக்க நீ? பத்மா, இந்த நீயும் கொஞ்சம் ஜூஸ் குடி. பொம்பளையா பிறந்துட்டாலே இதெல்லாம் தாண்டி வந்துதான் ஆகணும். எவ்வளவு நேரம் நீ இப்படி சாப்பிடாமலே இருப்ப? நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு உடம்புல சக்தி வேண்டாமா? இந்தாமா, கொஞ்சமாவது சாப்பிடு. இல்ல சித்தி, எனக்கு வேண்டாம், பசிக்கல. இது பாருமா, படப்படன்னு பேப்பரை பிடிங்கி கையெழுத்து போட்டேன்.
இப்போ நீ பயந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க மாமனார் பெரிய தில்லாலங்கடியா இருக்காரு, மாப்பிள்ள அவங்க அப்பான்னா அப்படி நடுங்குறாரு. நீ வேற கையெழுத்து போட்டு தொலைச்சிட்ட. இது எதுவுமே அண்ணம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்னு தான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. சித்தி, அந்த ஜூஸ் கொடுங்க. சித்தப்பா, என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் அவர் என்ன தேடி வருவாரு. அதுக்காக அவரை நீங்க குத்தம் சொல்லாதீங்க. பத்மா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிதான் 3 முடிச்சு கழுத்துல ஏறின உடனே பொண்ணுங்களுக்கு புருஷன் மேல இவ்வளவு உரிமை வருதோ. ஆனா இவள மாதிரி மாப்பிளையும் நினைக்கணுமே ஜெயந்தி. அதான் அவ அவ்வளவு நம்பிக்கையா பேசுறாள்லங்க. அவதான் மாப்பிள்ள கூட வாழ்ந்தவ. அவளுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது. அதுவும் சரிதான் பத்மா. மாப்பிளைய குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல, என் மனசுக்கு பட்டது நான் சொன்னேன். இத பாருமா, மாப்பிள்ள வந்துட்டாருன்னா உன்னை விட எங்க எல்லாருக்கும் தாம சந்தோஷம். சரி, அங்க உன் தம்பி சந்துருவும் போயிருக்கான். பேசிட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு பட்டுன்னு கையை நீட்டுருவான். போவாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன நடந்துன்னு ஒரு போன் பண்ணி கேளுமா. கடவுளே, இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியுமோ என்னமோ. பத்மா, சூர்யா கிட்ட மட்டும் பேசு. சந்துரு அங்கிருந்து ஏதாவது போன்ல பேசினான்னா ஏதாவது பிரச்சனை எடுப்பதுமா? யாரு? என் ஃப்ரெண்டு. அப்புறமா பேசுறேன். இப்ப பத்மாக்காவுக்கு என்ன சொல்றது? பிளான் ஃபிளாப்னு சொன்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்ன இது? ஆளாளுக்கு ஆஃப் ஆயிடுறீங்க. வாட் ஹேப்பன்? நதிங். இந்த ஸ்ரீனிவாசன் பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்து பத்மா அண்ணி தான் வேணும்னு தவம் கடந்தாரு. ஆனா இப்போ என்னடான்னா, ஷா, இந்த பசங்களையும் நம்ப கூடாதுப்பா. ஹலோ, என்ன 2 பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. அனு, நீயே சொல்ல, நான் இப்ப சொன்னது தப்பா? சைட் அடிக்கும் போது பின்னாடியே சுத்துறது, நாம சரின்னு சிக்னல் கொடுத்ததும் அப்படியே லூஸ்ல விட்டுட்டு போயிடுறது, அதானே பசங்க? என்ன சாம், எங்க ஊருக்கு வந்து நாங்க காலேஜ்ல பேசுற மாதிரி பேசுற? சிஸ்டர், முதல்ல அவ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவ சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாமா பண்ணது தப்புதான். அதுக்காக எல்லா பசங்களுமே அப்படி இருப்பாங்களா? எல்லா பசங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன அது? நாளைக்கு அம்மம்மா ஒண்ணு சொன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் அப்படியே அவங்க பின்னாடி போய் நிக்க மாட்டீங்க? நான்லாம் மாமா மாதிரி ஒன்னும் பயப்பட மாட்டேன். என்ன பிளாக் காஃபி வாயே திறக்க மாட்டேங்குது? அர்ஜென்ட் கால்னா பேசுங்க பிரதர். இல்ல சிஸ்டர், நான் அப்புறம் பேசிக்கிறேன். பாவம் பத்மாக்கா, என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்களோ, இப்ப எப்படி அவங்க கிட்ட சொல்றது? பத்மா, என்னாச்சு? சூர்யா போன் எடுக்கல? திருப்பி கட் பண்ற சித்தப்பா. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஆள் என்ன சொன்னாரோ தெரியல. இந்த பசங்க என்ன பண்ணிச்சுங்களோ, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஐயோ, முதல்ல நீங்க புலம்பாதீங்க. அவங்க 4 பேர் என்ன சின்ன பசங்களா? படிச்ச பசங்க, விவரமான பசங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படியே போய் அவங்க பத்மா வாழ்க்கையை இல்லைன்னு பண்ணிடுவாங்களா என்ன? என்னங்க நீங்க வேற? அவளே பாவம் பயந்துருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத பத்மா. எல்லாம் கண்ணு, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற திருஷ்டி. ஆனா நான் சொல்றேன் பாரு, இன்னியோட உன் பிரச்சனை கண்டிப்பா சரியாயிடும். ஆமா பத்மா, இன்னியோட உன் கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாம நிம்மதியா இருமா. ஒன் மினிட் பேசலாமா? இல்ல ஏதாவது அர்ஜென்ட்டான கால் இருக்கா? மீராஜி, anger is not good. எனக்கு என்ன கோவம்? நான் யார் இந்த ஆபீஸ்ல? சாதாரண விபி. சொல்றத செய்யற ஒரு வேலைக்காரி, ஹை சாலரிட் வேலைக்காரி. அவ்வளவுதான் பங்கஜ். மீராஜி, நீங்க கொஞ்ச நாளாவே உங்க மூட்ல இல்ல. வார்த்தைகள் எல்லாம் தப்பாவே வருது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை.
கரெக்ட் கரெக்ட். கடமை மட்டும் செய்யணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இழுத்து போட்டு செஞ்ச வேலைக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பங்கஜ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, ஏதாவது இருந்தாதான் உங்ககிட்ட பேசணும்ல. எப்போ இருந்து பங்கஜ்? நீங்களும் என்கிட்ட இருந்து விலகிட்டீங்களா? பி ஃப்ராங்க் பங்கஜ். மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நேரடியா கேக்குறேன், சொல்லுங்க. சூர்யா சார் இப்போ எங்க இருக்காரு? அதான் சொன்னேனே. நீங்க சொன்னது சார் ஸ்விஸ்ஸுக்கு போகலன்னு. நான் கேக்குறது சார் இப்போ எங்க இருக்காருன்னு. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்காவது தெரியுமா இல்ல உங்ககிட்டயும் சொல்லலையா? மீராஜி, சார் ஃபாரின்லயே இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அதனால நமக்கு என்ன லாஸ்? வாவ் வாவ், கலக்குறீங்க பங்கஜி. அதனால என்ன? நமக்கு என்ன லாஸ்? ஒன்னும் கிடையாது. சார் ஸ்விஸ்ல கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. ஹே மீரா, நீ ஃபூல். சார் ஸ்விஸ்ல இருக்காருடி. மீரா மேடம். பங்கஜ், ஐ டோன்ட் ஹேவ் டைம். சார் எங்க போயிருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? போகும்போது என்கிட்டயும் பொய் சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் எங்க இருக்காருன்னு. அதானே உங்க டியூட்டி. நீங்க தானே செக்யூரிட்டி ஹெட். டியூட்டிங்கிறதுனால கண்டுபிடிக்கல மேடம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எங்க இருக்காங்கன்னு நாம நிஜமாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, அவங்க மேல உண்மையான அக்கறை இருந்தா. ஓஹோ, அப்படி. யூ மீன் எனக்கு சார் மேல எந்த விதமான அக்கறையும் இல்ல. காட் இட் பங்கஜ், காட் இட். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ கிளியர். மீராஜி, ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு கோவம்? யார் மேல கோவம் உங்களுக்கு? ஏன் மேலையா இல்ல சார் மேலையா இல்ல உங்க மேலேயே வா? உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? சார் எங்க இருக்காருன்னு தானே? தேவையில்ல பங்கஜ், நாட் நெசசரி. எனக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஏன்னா சார் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அதுவும் உங்களை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சார், நீங்களும் வேலூர் போயிட்டீங்களா? நாங்க உங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னு யோசிச்சா நீங்க அனுக்கு செக்யூரிட்டியா போயிருக்கீங்களா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் டைகோன்னு அந்த அனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாதா? திஸ் இஸ் ரியலி டூ மச் சார். அந்த அனு சேலஞ்சில் ஜெயிக்கணும்னு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா சார்? அனு, நிச்சயம் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். ஐ எம் ஷியோர் யூ ஆர் நாட் born to win. என்னம்மா இது? பத்மா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? போடாம ஒன்னதான் கட்டிக்கவேன்னு ஒத்த கால நின்னு கட்டிக்கிட்ட பொண்ண இப்படி வீட்டோடவா விட்டுட்டு வருவீங்க? அப்ப அவ அப்படிதானடா பண்ணுவா. அவ பண்ணதுல எந்த தப்புமே இல்லடா. ஆம்பளைக்கு மட்டும்தான் ரோஷமா, பொம்பளைக்கு இல்லையா? அவ இந்த காலத்து பொண்ணுடா. என்ன மாதிரி விதியேன்னு வடிச்சு கூட்டிட்டு இருப்பாளா? என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அப்பா பேசும்போது என்னால எதிர்த்து பேச முடியலமா. டேய், அவரை நீ எதிர்த்து பேச வேணாண்டா. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே. இப்ப வந்து பத்மா கையெழுத்து போட்டுட்டான்னு வருத்தப்படுறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சுதான் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா என் மருமக. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பத்மா வேணுமா. நீ போய் அப்பா கிட்ட பேசுமா. அவர் இத்தனை வருஷமா என்ன அடக்கி வச்சிருந்தாரு, இப்போ உன்னையும் அடக்கி வச்சிருக்காரு. நான் தலையெழுத்தேன்னு இருந்தேன். உனக்கு என்னடா? நீ ஆம்பளை பையன் தானே, எதுக்கு அப்பாக்கு பயப்படணும்னு இல்ல? பேச வேண்டிய நேரத்துல கூட எதுவும் பேசாம இருந்தா அந்த பையன் சொன்னானே பொம்மைன்னு, அவன் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. அம்மா, ஏமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால பேச முடியாம தாமா பேசாம இருந்தேன். அம்மா, நீதாம்மா ஏதாவது பேசணும். அப்பாட்ட பேசுமா. பத்மா இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேமா. டேய், என்னடா பேச்சு பேசுற? உன்னை சாகறதுக்கா நான் பெத்தேன்? இல்லம்மா, பத்மா இல்லனா நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேமா. நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவாமா. சாவுடா, சாவு. என்ன பாக்குற? நானே விஷயம் கலந்து வச்சிருக்கேன். உனக்கு எதுக்கு சிரமம்னு? சாப்பிட்டு சாவு.
நீங்க இப்படி பேசுறீங்க? மிரட்டலாடா உன் புள்ள. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? உன்ன மாதிரியே பிடிவாதமா இருக்க மாதிரி அவன். கொஞ்சம் பொறுமையான 25 கோடி வரும். எல்லாருமே வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். அத புரிஞ்சுக்காம சாவரேன்னா செத்து போடா. யாருக்காக அதெல்லாம் பண்ற? அப்போ போதே கூட சேர்ந்த பணத்தெல்லாம் பதவி போறீங்களா, எரிக்க போறீங்களா? இல்ல எல்லாம் உன் பிள்ளைக்கு தானே. நீ அவங்க கூட சேர்ந்து ஒத்து ஊதாம புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். 2 பேரும் சேர்த்து கொன்னுடுவேன். ப்ளீஸ்பா, எனக்கு பணம்லாம் வேணாம்ப்பா. எனக்கு என் பத்மா தான் வேணும்ப்பா. இது பாருடா, எழுத்து பேசுறான். என்ன எழுத்து பேச துணிஞ்சிட்டியா? யார் கொடுத்து தெரியும்? உன் பொண்டாட்டி உன்னை அப்படி மயக்கி வச்சிருக்காளோ? என்னடி எப்படி பேசுறது நீதான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்ப சொல்றேன், நிலம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இந்த பையன் இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. வந்தான்னு வை, நீ செத்த. இந்த ஆள்கிட்ட பேச முடியாதுமா. நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். செத்து தொலைறேன். அந்த ஆளுதான் என்ன போட்டு கொல்றானா? நீயும் ஏண்டா என்ன சாவடிக்கிற? நீ செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? நீ போனதுக்கு அப்புறம் பத்மா மட்டும் உயிரோட இருப்பாளா? அம்மா, இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? பத்மா இந்த வீட்டுக்கு வரது நடக்காது. உங்க அப்பா விட மாட்டாரு. இந்த ஆளு ஒண்ணு நினைச்சா சாதிக்காம ஓய மாட்டாரு. உன் கல்யாண விஷயத்துல அவர் தோத்ததே அவரால தாங்கிக்க முடியல. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாரு. பேசாம நீ பத்மா வீட்டுக்கே போயிடு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். அவ இங்க வந்தா என்ன, நீ அங்க போனா என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் முக்கியம். எப்படிமா போறது? அந்த ஆளு இந்த ரூமை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பத்மா வீட்டுக்கு கிளம்பு.